யோசேப்பினுடைய வருத்தம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவனை அவன் வீட்டில் ஒதுக்கி வச்சாங்க. ஆதியாகமம் 37:4 படிக்கும்போது தெரியும். அவனோடு பட்சமாய் பேசாமல், ஒரே வீட்டில் 10 பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருந்தாலும் சரி, ஒரு நபர் ஒதுக்கப்படும் போது அந்த வலி என்பது அது பெரிய வலி. அவங்க அப்பா என்னதான் பாசமா இருந்தாலும் சகோதரர்கள் அவனோடு பட்சமாய் பேசல. அதன் அடையாளம் தான் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு சகோதரர்கள்ட்டையும் அப்பா கிட்டையும் சொல்லுவார். சொல்லும்போது அவங்க அப்பாவும் சகோதரர்கள் கூட சேர்ந்து தான் நிற்பார். என்னதான் அப்பாவுக்கு யோசேப்பை நல்லா பிடிச்சாலும் சொப்பனத்தை சொல்லும். அதுக்கப்புறம் யாக்கோபு அதை தன் மனதிலே, அதெல்லாம் மனசுல இருக்கு. எல்லாருக்கும் பாசம் எங்க இருக்கு? மனசுல இருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், எங்க இருக்கு? மனசுல இருக்கு. வச்சுக்கிடுங்க, அங்கே மனசுல இருக்கு. ஆனா சகோதரர்களை தனியா, இதே யாக்கோபிட்ட தனியா சொல்லியிருந்தா அது வேற. தனியா சொல்லியிருந்தா எனக்கு உன்னை எப்படி பிடிக்கும் தெரியுமா, அது வேற. கூட்டத்துல சொல்லும் போது இவனுங்க நாளைக்கு போற நமக்கு தண்ணி ஊத்த மாட்டானுங்க, அதனால நாங்கெல்லாம் உன்னை வணங்கணுமா அப்படி சொல்லிட்டு இப்படி பார்க்கிறோம். யோசேப்பு இந்த ஒதுக்கப்படுவதனால் உண்டாகிற வருத்தம். யோபு சொல்லுகிறார் 30வது அதிகாரம் 10வது வசனத்துல, என்னை அருவருத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்ப கூசாதிருக்கிறார்கள். என்னை அருவருத்து எனக்கு தூரமாகி, சகோதரர்களால் ஒதுக்கி வைக்கப்படுகிறோம். இந்த வருத்தத்தை மறக்க முடியுமா? யோசேப்பு சொல்றார், மறக்க பண்ணினார் அப்படின்னு. இதுதான் தேவனுடைய செய்கை. எப்படி மறக்க பண்ணார் ரெண்டாவது சொல்றேன். அடுத்து யோசேப்பின் வருத்தம் என்னன்னா, அசட்டை பண்ணப்பட்டான். அவன் பார்த்த சொப்பனத்தை சொல்லும் போது ஒரு ஆள் கூட அப்ரிஷியேட் பண்ணல. ஆதியாகமம் 37:8 சகோதரர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி, அதாவது அதனுடைய காரியத்தை அவங்க கொஞ்சம் கூட உள்வாங்காம, இதே சொப்பனத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதே சொப்பனத்தை ரூபன் பார்த்திருந்தான்னு அந்த வீட்டில் நடக்கிறதே வேற. எல்லாரும் கொண்டாடி இருப்பாங்க. யோசேப்பு நீ பார்த்ததுதான் தப்பு. இதே சொப்பனத்தை ரூபன் பார்த்திருந்தா, சிமியோன் பார்த்திருந்தா, நீங்க செய்யற ஒரு செயல் அசட்டை பண்ணப்படுகிறது அல்லவா, அதே செயலை வேற யாராவது பண்ணியிருந்தா உங்க வீட்டில் கொண்டாடி இருப்பாங்க, கொண்டாடப்பட்டிருப்பார்கள். ரெண்டாவது ஒரு சொப்பனம் பார்க்கிறான். இப்ப பார்த்தோம், சரி அண்ணன் கிட்ட தான் சொல்றான், இப்படி ஆயிட்டு அப்பா கிட்டையும் சேர்த்து சொல்லுவோம்னு சொல்லிட்டு சொப்பனத்தை சொல்லும் போது 37:10 இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்ன போது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். Thank you Holy Spirit. அவன் அசட்டை பண்ணப்பட்டான். நேரம் இல்லாததுனால அடுத்து போயிருக்கு. மூன்றாவது அவனுடைய வருத்தம் என்ன தெரியுமா? அவனுக்கு கொடுக்கப்பட்டது அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது. ஆதியாகமம் 37:23 யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ண அங்கியை அவர்கள் கழட்டி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். என்ன பாருங்க, ஏன் அந்த அங்கியோட சேர்த்து போட வேண்டியதானே?
போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்கிற வேல்யூ கூட உறவுகள் பல நேரத்தில் நமக்கு தரமாட்டாங்க. அவன் கண்ணுக்கு முன்னாடி அவன் மேல இருந்து பறிக்கும் போதே கிழிஞ்சிருக்கும். அவனுக்கு கொடுக்கப்பட்டது அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது. உன்னத பாட்டு 5:7 சுனேமியாள் சொல்லுகிறாள், நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்து கொண்டார்கள். அப்ப எப்படிதான் அந்த போர்வை எடுக்கப்படுதுன்னா, அண்ணா இந்த சைடு பட்டனை கலத்து, இங்க கலத்து, அப்படியா இல்ல, அடித்து காயப்படுத்தி. இவன் கத்தி இருப்பான். எத்தனை பேர் அவன் கையை பிடிச்சிருப்பாங்க, காலை பிடிச்சிருப்பாங்க, வாயை பொத்தி இருப்பாங்க. அப்படியே கண்ணால பார்த்துட்டு இருப்பான் ஒவ்வொருத்தரையும். ரூபன், சிமியோன், லேவி எல்லாரும் யாரு தெரியுமா? ஒரே அப்பாவின் பிள்ளைங்க, ஒரே வீட்டில் வளர்ந்தவங்க. இப்படி ஒவ்வொரு சகோதரனும் தனக்கு செய்யறதெல்லாம் எங்க இருந்து மறைவா செய்யல, கண்ணுக்கு முன்னாடி இருந்து செய்யறாங்க. கண்ணுக்கு முன்னாக சிலர்லாம் வந்து அழுவாங்க. ஒரு சகோதரர் வந்து அழுதார். அவருடைய சொந்த தகப்பன், வாடகைக்கா தகப்பன், அவங்க அப்பா கேஸ் போடுறாங்க அவங்க மேல. அப்பா கேஸ் போடுறாங்க. இவர் வெளிநாட்டுக்கு போய் இவர் அங்கிருந்து சம்பாதிச்சு ஒரு வீட்டை கட்டி அதுல அப்பாவெல்லாம் குடியிருக்கிறாங்க. அவருடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா, நாளைக்கு வந்து இந்த வீடு எப்படி இவனுக்கு தான் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த உடன் பிறந்த சகோதரர்கள் அவங்க அப்பாவை ஏவி விட்டு, அப்பா அப்படி அவனுக்கு தான் வேலை இருக்குல்ல, அதனால அந்த வீடு எனக்குன்னு சொல்லிட்டு அப்பா கேஸ் போடுறாரு. இங்க வந்து அழுறாரு. எனக்கு அவர் சொன்னார், எனக்கு அந்த வீடு மேட்டர் கிடையாது பாஸ்டர், ஆனா வந்து என்ன அப்படி என் மேல கேஸ் போட்டாங்க. என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துட்டு போயிருப்பேன். நான் என் உறவுகள்லாம் நல்லா இருக்கணும் தானே நான் அந்த வீடை கட்டி கொடுத்தேன். நாளைக்கு நான் நினைக்கவே இல்லை, ஃபாரின்ல இருந்து லீவுக்கு வீட்டுக்கு வந்தா இங்க வீட்டுல இடம் இல்லை, கதவு பிளாக். கண்ணுக்கு முன்னாடி அப்பா, தம்பி, தங்கச்சி, அக்கா எல்லாரையும் இப்படி பார்க்கிறார் கண்ணுக்கு முன்னாடி. இப்படிதானே இருக்கும் யோசேப்புக்கு. அவனுக்கு கொடுக்கப்பட்டது அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது. 4வது, கெஞ்சியும் பிரயோஜனம் இல்லாத நிலை. எவ்வளவு கெஞ்சினா. யோசேப்பை பார்க்க சகோதரர்கள் வரும்போது அந்த சகோதரர்கள் ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொண்ட வார்த்தை ஆதியாகமம் 42:21 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள் அந்த வசனம். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோம். அதன் அர்த்தம், ஒருத்தன் கெஞ்சினதுக்கு அப்புறம் அவன் கண்டு கொள்ளப்படலைன்னா அவனை மதிக்கவே இல்லைன்னு அர்த்தம். எருசலேம் குமாரத்தியை குறித்து புலம்பல் 1:11 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுடைய ஜனங்கள் எல்லாரும் அப்பம் தேடி தவிக்கிறார்கள், தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுக்கு இன்பமானவைகளை ஆகாரத்துக்கென்று கொடுத்து விட்டார்கள். அடுத்த வார்த்தை, கர்த்தாவே நோக்கி பாரும், எண்ணமற்றவளானேனே. எண்ணமற்றவளானேனே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பொருட்டாவே இல்லாம போயிட்டேனே ஆண்டவரே. எண்ணமற்றவளானேனே என்பதனுடைய சில அர்த்தங்களை சொல்லுகிறேன். 1, வெறுக்கப்பட்டேனே. கர்த்தாவே நோக்கி பாரும், நான் வெறுக்கப்பட்டேனே. கர்த்தாவே நோக்கி பாரும், நான் ஏளனம் செய்யப்பட்டேனே. இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, கர்த்தாவே நோக்கி பாரும், நான் கேவலமாகிட்டேனேப்பா, நான் கேவலமாகி விட்டேனே. கர்த்தாவே நோக்கி பாரும், நான் பரிதாபமாகி விட்டேனே. அதுதான் எண்ணமற்றவளான். எவ்வளவு கெஞ்சுறான். சகோதரர்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணலாம், இவனை வித்து எவ்வளவு காசு வாங்கலாம், பார்கெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. 20 வெள்ளிக்காசு. சரி, வித்ததுதான் வித்த இல்லை. என் தம்பி ஃப்ரெஷ், என் தம்பி நல்ல கிஃப்ட் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் கூட்டியா கொடுங்க. 20. அவனுக்கு 20 கிடைச்சதே பெருசு.
கெஞ்சியும் இதெல்லாம் எந்த அளவுக்கு மனக்காயத்தை உண்டாக்கும் தெரியுமா? ஒருத்தங்க கிட்ட போய் ஒரு ஹெல்ப்புக்கு, அதுவும் வேற யாரும் இல்ல, செய்ய முடிந்த நம்முடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் கிட்ட நம்ம போய் கெஞ்சியும் அவங்க முடியலப்பான்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை, கண்டுக்காமவே இருக்கும்போது அது மனசுல எங்க போய் அடிக்கும் தெரியுமா? அடுத்த வருத்தம், தகப்பனோடு இருக்க முடியவில்லை. இதுல நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. தீமை செய்தவங்க எல்லாரும் அப்பா கூட இருக்கிறாங்க, ஆனா நன்மை செய்தவன் குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கிறான். அப்பா அழுறார்ல, இவங்கெல்லாம் ஆறுதல் சொல்ல வந்து நின்றாங்க. ஒருத்தன் சொல்லிருக்கலாம்ல, தனியா வந்தாவது சொல்லிருக்கலாம்ல, அப்பா அப்பா அழாதீங்க யோசேப்பு சொல்லி. இல்ல, இங்க அப்பாக்கு அழுகெல்லாம் கூட மேட்டர் கிடையாது. ஆனா வந்து வர்றதே எதுக்கு தான் வராங்க? ஆறுதல் சொல்ல. அப்பா பிள்ளைங்க எல்லாம் வந்துருவாங்க. எதுக்கு? இன்னும் சொத்து எழுதல. அதனாலதான் பெற்றோர் உஷாரா வச்சிருப்பாங்க எங்கள் காலத்துக்கு பிறகு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுடைய ஜெபம் மாறும். ஆண்டவரை வேதனைப்படுத்தாமல் இவர்களை ஆறுதல் சொல்ல வந்து நிக்கிறாங்க. அப்பா அழுறார். ஒரு நாள் அழுது விட்டார்னா பிரச்சனை, அழுது கொண்டு இருந்தான். ரூபன், சிமியோன், ரூபன் இருக்கிறான். எத்தனை பேர் ஒரு ஆளாவது வந்து மெதுவா அப்பா அப்பா அழாதீங்கப்பா, அவன் சாகலப்பா, அவன் உயிரோடு இருக்கிறான். யோசேப்பு என்ன சொல்றார்? யோசேப்பு உயிரோடு இருக்கிற செய்தி வந்தது. யாக்கோபு என்ன சொல்றான்? அவன் உயிரோடு இருக்கிறான்ல, அது போதும், இது போதும், இந்த ஒரு வேர்டு போதும்பா. யாக்கோபு அழுகையை நிறுத்த. உங்களுக்கு யாக்கோபு அழுறது மேட்டர் கிடையாது. இந்த உலகம் இந்த பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. நன்மை, அதாவது நன்மை செய்யறவன் எங்கேயோ இருக்கிறான், உண்மையா அக்கறை உள்ளவன் எங்கேயோ இருக்கிறான், அக்கறை இல்லாதவன் சுத்தி இருக்கிறான். தாவீது சொல்ற, தேனீக்களை போல என்னை வளைந்து கொண்டார். உண்மையிலே தாவீது மேல பாசம் உள்ள யோனத்தான் எங்கேயோ இருக்கிறான். பிரச்சனை ஒண்ணு, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கையில கல் எடுக்கிற 600 பேரு சுத்தி இருக்கிறான். அத்தனை பிள்ளைகளும் யாக்கோபு எல்லாம் ஆறுதல் சொல்ல வரிசையா வந்து நிக்கிறாங்க. என்ன ஆறுதல் சொல்லியிருப்பாங்க? உண்மையிலே யாக்கோபுக்கு கேட்க வேண்டிய வார்த்தை, அவன் உயிரோடு இருக்கிறான். ஆனா அதை சொல்ல மாட்டாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அளவுக்கு வருத்தத்தை உடையவன் தான் யோசேப்பு. அந்த யோசேப்பு சொல்லுகிறார், என் வருத்தம் யாவையும் மறக்கும்படி செய்தார்.